கொஞ்ச காலம் பழகினாலும் எங்களாலேயே அவங்க இல்லைங்கிறத ஏத்துக்க முடியலையே. தைரியமா இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக்கிட்டாலும் மனசளவுல நீ எந்த அளவுக்கு கலங்கி போயிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது சக்தி. வேண்டாம்மா, எதையுமே மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிட்டு இருக்காத. அது நல்லதில்ல. விட்டு அழுதுரு, மனசு விட்டு அழுதுரு சக்தி. நான் அழறதாலேயோ நீங்க இப்படி சம்பிரதாயத்துக்கு ஆறுதல் சொல்றதாலேயோ என்ன எடுப்போதத்த? போனவங்க தானே திரும்ப உயிரோட வரவா போறாங்க. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு திமிரும் ஆணவமும் இருக்க கூடாது. அவங்க குடும்பத்துல நடந்த கூத்தால நாம தானே அவமானப்பட்டு நிக்கிறோம். அதையெல்லாம் மறந்துட்டு அம்மா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அத நீயும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. இவன் என்னடி பண்ணுவான்? ஏற்கனவே இவன் கைக்குள்ள இருக்க தைரியத்துல தான் வந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இப்ப ஹனிமூன் வேற போயிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் அவ யாருக்கும் அடங்க மாட்டான். அக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? அத்தை போன வேதனையில அண்ணி ஏதோ மனசு நொந்து பேசிட்டு போறாங்க. அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுறீங்க? ஏய், நீ சும்மா அண்ணி அப்படியே வாய் மேலே போடுவேன். நம்ம அம்மா மேல கொஞ்சம் கூட பயமோ மரியாதையோ இல்லாம அவ பாட்டுக்கு அப்படியே பேசிட்டு போறா. அது உனக்கு தப்பா தெரியல? நான் பேசுறதா தப்பா தெரியுதா? ஆமாக்கா, நீங்க பேசு. நீ சும்மா அம்மா. சக்தி, நீ எதுவும் பேச வேண்டாம். அப்புறம் புள்ளன் கூட பார்க்காம ஏதாவது பேசிவிடுவேன். இல்லம்மா, போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. போடா. நீ எப்படி நடந்துக்கிட்ட? அம்மா அவன் கஷ்டத்தை ஷேர் பண்ண தானே உன்னை கூப்பிட்டு பேசினாங்க. நீ அதை கூட புரிஞ்சுக்காம அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வர. நான் புதுசா எதையும் சொல்லலைங்க. அவங்க சொன்னதை தான் திருப்பி சொன்னேன். சரி, அம்மா பண்ணது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக அதே நீ சொல்லி காமிச்சா அது தப்பு இல்லையா? என்ன உன்னை அங்கேயே விட்டுட்டு வரலன்னு உனக்கு கோவம். அப்படி பார்த்தா அந்த கோத்தை நீ மேலே தானே காமிச்சிருக்கணும். அவங்க மேலே இது காமிக்கிற. இத்தனைக்கும் நான் உன்னை அங்கே இருந்துட்டு வந்தான் சொன்னேன். நீ தான் பிடிவாதமே கூடாது. அம்மா உணர்ச்சி சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்காக அவங்களை நீ கஷ்டப்படுத்தணும். அதுக்கு தானே இப்படி பண்ற? யாரையும் கஷ்டப்படுத்துறது என் நோக்கம் இல்லை லக்ஷ்மி. எந்த பக்கமும் பேச முடியாம நீங்க தவிக்கிறத என்னால பார்க்க முடியல. மேல மேல உங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் தான் கிளம்பி வந்துட்டேன். மாமா வீட்டில தான் இருக்கங்கிறதே உங்களால தைரியமா சொல்ல முடியல. அப்புறம் எந்த நம்பிக்கையில நான் அங்கேயே விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க? அப்படியே விட்டுட்டு வந்திருந்தாலும் இங்க இவங்கெல்லாம் சும்மா இருந்திருப்பாங்களா? இவங்கெல்லாம் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? நீங்க அங்க போக கூடாதுன்னா என்கிட்டயும் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. நான் இங்க வந்துட்டதுனால பரிதாபப்பட்டு பேசினாங்க. வராம அங்கேயே இருந்திருந்தா வேற மாதிரி தானே பேசியிருப்பாங்க. சக்தி, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்காம தான் பேசிட்டு இருக்க. சக்தி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் லக்ஷ்மி. போங்க, நீங்க போய் உங்க அம்மாவை சமாதானப்படுத்துங்க. போங்க.
அண்ணே இந்தண்ணா அம்மா இங்க வெளியில நிக்கிறாங்க. அம்மா இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? சரியா தெரியல, கோவமா இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அம்மா, அத்தை இறந்த துக்கத்துல இருந்து சக்தி இன்னும் வெளியில வரல. அதனால அவ உங்கள்கிட்ட அப்படிலாம் பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்கம்மா. நான் எதுக்குப்பா அவன் மேல கோச்சுக்கணும்? நான் பெத்த பிள்ளையே சரியில்லை, அவன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத. அங்கெல்லாம் போக வேண்டான்னு எதுக்கு சொன்னேன்? அங்கெல்லாம் போனா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்து தானே நான் நேரம் இங்க வந்திருப்பான்னு சொன்னேன். நீ அதை அப்படியே உன் பொண்டாடிகிட்ட சொல்லிட்டிய. அதனாலதான் அவ நான் சொன்ன வார்த்தையை எனக்கே திருப்பி சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டு போறா. அம்மா, நான் எதுவுமே சொல்லம்மா. பொண்ணு நீங்க பேசுனதை அவ கேட்டாம்மா. அதான் கேட்டுட்டான்னு சொல்லாதடா, ஒட்டு கேட்டான்னு சொல்லு. அவளை எதுக்கடா மறைக்கிற? உன் பொண்டாட்டி பண்ண கேவலமான விஷயத்தை தானே ஜமுனா சொல்லிக்கிட்டு இருக்கா. சக்தி மேல நான் எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தேன். அவ இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சிவனேசன் தம்பி, வள்ளி, தட்சிணாமூர்த்தி இவங்களெல்லாம் நான் எவ்வளவு மரியாதையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கால நேரம் வரும்போது தானே ஒவ்வொருத்தருடைய சுயரூபமும் தெரியுது. அம்மா, நீங்க போன்ல பேசினது, அதை அவ கேட்டது எல்லாமே தற்செயலா நடந்ததுமா. அதை வச்சுக்கிட்டு சக்தியை தப்பானு சொல்றது நல்லா இல்லம்மா. டேய், பொண்டாட்டி மேல பாசம் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அவ என்ன பண்ணாலும் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீ அவளால் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்க. ஆனா நீ ஏன் அவளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. டேய், நீ சொன்ன மாதிரி இது சகஜமா நடந்த விஷயமாவே வச்சுப்போம். காதுல விழுந்ததை கேட்டு அவ சும்மா இருக்க வேண்டியதானே? மாமியார்னு ஒரு மரியாதை இல்லாம வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம அதை அப்படியே சொல்லி அம்மாவை குத்தி காட்டணுமாடா? பெத்தவ செத்து போனது கூட அவள் துக்கமா படலடா. அப்படி இருந்திருந்தா நம்ம அம்மா ஆறுதலா பேசினதுக்கு அவங்க மேல சாஞ்சு அழுதுருக்கணும். ஆனா அவ அம்மா அவமானப்படுத்தல தானே குறியா இருந்திருக்கா. அண்ணே, அன்னைக்கு எதிரா உன்னையும் அம்மாவையும் தூண்டி விடுறதே இவங்க தொழிலா வச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதை எதையுமே நீ காதுல வாங்கிக்காத. ஏய், ஜமுனா, சக்தி, இந்த நேரத்தில் எங்க கிளம்பிட்ட? கேக்குறேன்ல. பொண்டாட்டி எங்க போறான்னு புருஷனுக்கு தெரியல. நல்லா இருக்குடா நீ குடும்பம் நடத்துற லட்சணம். நீ சும்மாரு. கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்க போற? ஹாஸ்பிட்டலுக்கு நைட் டியூட்டி. ஒரு நிமிஷம் சக்தி. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க. உங்க வீட்டுல அவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வேலைக்கு போறேங்கிற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்பா வீடுனா நிலாவுக்கும் திலீப்பனுக்கும் ஆறுதல் சொல்லி இருந்திருப்பேன். ஆனா இங்க தனியா இருக்கிறப்போ அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனா ஓரளவுக்கு மனசு மாறுமேனு தான் வேலைக்கு போறேன். மா, உண்மையான காரணம் அது இல்லம்மா. நம்ம எல்லாரும் இருந்தோம் அவ தனியா இருக்கலாம். நாம அவ துக்கத்துல பங்கெடுத்துக்கலையாம்.
இதுதான் சொல்லாம சொல்லி காட்டுறா உன் மருமக. ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நல்லா தெரியுதுடி. இந்த நிலைமையிலயும் உன்னை வேலைக்கு அனுப்புறாங்கன்னு எல்லாரும் எங்களை திட்டணும். இதெல்லாம் ஒரு குடும்பமானு எங்களை காரி துப்பணும். அதானே உன் ஆசை? நான் போட்டுமா வேண்டாமா லக்ஷ்மி? சொல்லுங்க லக்ஷ்மி. ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன கேள்வி? நீ எங்கே போக வேணாம், வீட்டுக்குள்ள போ. நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. சரி வா போலாம், நான் ட்ராப் பண்றேன். அம்மா ட்ராப் பண்ண வந்துடுறேம்மா. ஏமா, உன் புள்ள திருந்தவே மாட்டானா? நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், அவ இழுத்து இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். நீயும் எதுவும் கேட்காம அமைதியாவே நிக்கிற. என்ன என்ன பண்ண சொல்ற? இவன்லாம் சொல்லி திருந்துறவனே இல்ல, பட்டு தான் திருந்தவன். அம்மா அம்மா நில்லுங்க. சக்தி, அம்மா, சக்தி, அம்மா, லக்ஷ்மி இந்த பக்கமா போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கம் தானே போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போங்க. சக்தி, அங்கே போனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீங்க என்ன டிராப் பண்றீங்களா இல்ல நானே போட்டுமா? நான் சொல்றது கேளு சக்தி, இந்த டயத்தில் அங்கே போகிறது சரியில்லை. நீங்க வரலனா பரவாயில்ல, நான் போறேன். சக்தி நில்லு. சக்தி, இப்போ ஏன் அங்கே போகணும்னு அடம் பிடிக்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல சக்தி. இப்போ நீ அங்கே போனால் சண்டை தான் வரும். நான் சொல்றது கேளு சக்தி. நீங்க என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. சக்தி, சக்தி நில்லு. வண்டியில் ஏறு, வண்டியில் ஏறு. நீ சொன்ன இடத்துக்கு நான் கூட்டு போறேன். வண்டியில் ஏறு. ஏய் சக்தி நில்லு, நானும் வரேன். நில்லு சக்தி. தட்சிணாமூர்த்தி, யோ தட்சிணாமூர்த்தி, வாயா வெளிய. சக்தி ஏன் பிள்ளை பண்ற? எங்கயா இருக்க? சக்தி, இருங்க, வாயா வெளிய. சக்தி, தட்சிணாமூர்த்தி. ஏய், என்னடி என்ன ரொம்ப ஓவரா கத்துற? அப்பாங்கற மரியாதை கூட இல்லாம அவர் பெரிய அவ்வளவு தைரியமா சொல்ற? அப்பாவா? அந்த ஆள் ஒரு அயோக்கிய, எங்க அம்மா வாழ்க்கை அழிச்ச துரோகி. எங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அந்த ஆளு மனுஷன்னு சொல்றதே அதிகம்டி. எங்க அந்த ஆளை காணோம்? நான் வரேன் தெரிஞ்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? என்னம்மா, என்ன ஆச்சு? அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த ஆள் எப்ப வேணாலும் வரட்டும், அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். சக்தி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், வா கிளம்பலாம். நீங்க சும்மா இருங்க, நான் அந்த ஆளை பார்க்கணும். அந்த ஆள் சட்டையை பிடிச்சு ஏன் எங்க அம்மாவை சாவடிச்சேன்னு கேட்கணும். என்னடி இப்படி சொல்ற?
வள்ளிக்கு என்னாச்சு? எங்க அம்மா இறந்துட்டாங்க. இவ அம்மா, அந்த ஆளு எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. என்னம்மா சொல்ற? என்னால நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும். ஏலகிரியில என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மலையில இருந்து விழுந்து இறந்துட்டாங்க. என்ன பாடி கூட கிடைக்கல. ஏய், அவங்க விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு நாங்களா பொறுப்பு?